ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி. காலிஃப்ளவர் கிரேவினா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக பூரி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேன். அது எண்ணெய் வச்சுருக்கேன் குக்கரில். அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இதோடு அதை கிளறி விட்டுடலாம். நான் ஏன் இது குக்கரில் வந்து நான் செய்கிறேன்னா, இது வந்து நம்ம பேனில் செய்யும் போது நமக்கு பத்தாமல் இருக்கும். சில டைமில் நமக்கு பத்தாது இல்லையா, நம்ம குவான்டிட்டி நிறைய இருந்துச்சுன்னா, அதனால தான் இந்த குக்கரில் நான் செய்கிறேன். அவங்கவுங்க இஷ்டம் எதில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அதை நல்லா அதை கிளறி விட்டுருங்க அந்த பொடியோடு சேர்த்து. திருப்பி அதே குக்கரில் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5-6 முந்திரி அதை சேர்த்துட்டு இப்போ அதோட நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த தக்காளி இதெல்லாம் சேர்த்து. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணிலாம் விடாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ அதே குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டை, இலை, லவங்கம், இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச விழுது அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் அதை சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ஏன் சேர்க்குறேன்னா அது கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும், அதனால் இதை நான் அதில் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா அதை கிளறி விட்டுருங்க. அந்த இதோடையே சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலிஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ அதோடு இதை கிளறி விட்டுறலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த எண்ணெய் வச்சு நம்ம பொடி வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் தான் வச்சு செய்யணும். நான் அதை சொல்லலை, அதை அடுப்பில் சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். இப்போ தண்ணி வந்து நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சிடலாம். உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.